Hi friends, welcome to Learn with Siba channel. COE எக்ஸாம் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது தியரி எக்ஸாம் 14, ப்ராக்டிக்கல் 15, 16, 17 அந்த மாதிரி நம்மளுக்கு நடந்தது இல்லையா? ஓகே, எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தியரி எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், 17/7/2025 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி சொல்லியிருக்காங்க, ஜூன் 7, ஜூன் 8ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு மாற்றினாங்க. ஜூன் 7, 8 நடக்க இருந்த எக்ஸாம் 14, 15 மாறுச்சு. சரிங்களா? ஸோ எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 வீக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஜூலை மாதம் 17, அப்புறம் ஃபியூ டேஸில், சரிங்களா, 17ன்னு அக்யூரேட்டாக இல்லாமல் அந்த ஒரு ஃபியூ டேஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமுக்கான ரிசல்ட். ஓகேங்களா? எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை எல்லாம் நான் பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது, அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக ஓரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? எக்ஸாம் முடிஞ்சுது, அதனால் சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்க்கெலாம் ரொம்ப ஓரி பண்ணிக்காதீங்க. அட் த சேம் டைம் சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? அது கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய சேனலில் தெரிவிக்கப்படும். அப்படி சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடிஷ்னலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான வீடியோவும் நம்மளுடைய சேனலில் போடப்படும். ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.